ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து ரியா ரிஷிகாக்கு வந்து ஸ்கூல் லாஸ்ட் டே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லீவ் போட சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப ஹெட்டேக் அதிகமாக இருக்குது. 2 நாளாக வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஹெட்டேக்காக இருக்குது. அதனால் லீவ் போட சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அடம் பண்ணி லாஸ்ட் டே நான் நீங்கள் தானே மம்மி சொன்னீங்க லீவ் போடாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு அடம் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. அவங்களே ஏர் வாஷ்லாம் பண்ணாங்க. ரிஷி குட்டி வாங்குங்க. ரித்வின் காத்துறோம். உட்கார். இன்னைக்கு லாஸ்ட் டேவா? பார்த்தீங்களா, அவங்களே ஏர் வாஷ்லாம் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? உன்னை பற்றியே பெருமையாக சொல்லிகிட்டு இருக்க மம்மி. ஏன்னா நீ தான் ஏர் வாஷ்லாம் பண்ணுறீ. நீ ஏம்மா நீயும் வரல? கூப்பிட்டா வரையோ? பேக் மாட்டினே இருப்பாரியா? ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியா? லஞ்ச் பேக் எத்தனை போ. ஹாய் சொல்லு. இன்னைக்கு லாஸ்ட் டே தானே உனக்கு. இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிங்க. அசைன்மெண்ட் கொடுப்பாங்க எப்படி இருந்தாலும், அதெல்லாம் பண்ணிடு. ஓகேவா? ஏன் லீவ் போட சொன்னால் போடல? ஆனுவல் டே அப்போ ப்ரைஸ் வாங்க. ஓஹோ, பார்க்கலாம் இந்த வருஷம் லீவ் போடாமல் போகிறீங்களான்னு. நீ ஏன் லீவ் போடல? நான் ஆனுவல் டே அப்போ ப்ரைஸ் வாங்க. குழம்பு ஊற்றிட்டு போதுமா? அதுக்கு இன்னும் குளிக்க வைக்கணும். கூவி கேட்டாங்க காலையில். கூவி குடிச்சிட்டு வாயை கூட துடைக்காமல் இருக்கான். அப்படியா மேம்? ஆமாம். சரி, அது ஹெட்செட் எங்கே போட்டா? அந்த ஒயரு வச்சுட்டு வந்துருப்போம். குட் பை தானே. அந்த ஒயரை உள்ள இருந்துச்சு. அது எங்கே? ரூமில் இருக்கா? எந்த ரூம்ல? என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வெயிட்டாங்க. வேனுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேனே வரல. டென்ஷன் ஆகின்னு இருக்காங்க இவங்க 2. லாஸ்ட் ஏதாவது டேடி கூப்பிட்டு போனோம்ல, வேனில் அனுப்புகிறீங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகின்னு இருக்காங்க. நான் வந்து சமாதானம் பற்றி சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பேக் எடுத்துக்கிட்டியா? எல்லாத்துனியா எடுத்துமா? நோட்டில் எடுத்துனியா? கிளிப் அங்கே வச்சுடு. அங்கே வை. அந்த பக்கம் வீந்துட போதுமா? நானும் போய்ட்டு குளிச்சுடுறேன். நீங்கள் போய்ட்டு பிறகு தம்பி கொஞ்ச நேரம் ஃபோன் தான் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் ஃபோன் கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வந்துடும். வெளியே வந்தால் தான் வெயிலே தெரியுது இல்லை? என்ன பண்ணிகிட்ருக்க இப்படி? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நம்ம எலெக்ஷனுக்கு. எல்லோரும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் பாப்பாவில் அமிச்சிட்ட பிறகு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விஜய் ஃபேன். ஓ, யார் பண்ணி கொடுத்தது? அக்காவா? இன்னும் அக்கான்னு வரல வாயில். காட்டு, இங்கே காட்டு. சூப்பராக இருக்குல்ல? சரி, ஓகே போங்க. டிஷால். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு பாப்பா வர டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ எனக்கு ஃபீலிங்ஸ் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டெய்லியுமே ஏர் வாஷ் பண்ணால் தான் எனக்கு நல்லாயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்கில் நல்லா ஏர் வாஷ் பண்ணிடுறேன். சீரம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். டவல் வந்து தலையிலேருந்து அவுத்து விட்டு அப்படியே டேரெக்டாக சீரம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளேயே ரித்வின் ஓடுனா பாப்பா வந்துட்டான்னு சொல்லிட்டு நானுமே எழுந்து போய் கேட் தந்து விட்டேன். இன்றைக்கி லாஸ்ட் டே பார்த்துருப்பீங்க. சூப்பராக போயிட்டு வந்துட்டாங்க. அது அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டே நான் வந்து கேட்பேன். எப்படி போச்சு கிளாஸில், எப்படி போச்சு லாஸ்ட் டேயில், என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ வரட்டும், அவங்கள எப்படி வராங்க பாருங்கள். இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வேனில் வேறு போகிறாங்களா, அப்படியே அவங்களுடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிடும் முதுகில். அந்தளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகும். பாப்பாவே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் ஈவினிங் வர சொல்ல ரொம்ப டயர்டாக வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க. ஒரு டைம் குளிச்சிருவாங்க. வீட்டில் இருந்தாங்கன்னா நான் 2 டைம்ஸ் குளிக்க வச்சுருவேன். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால். இப்போ தான் வந்தாங்க. பாருங்கள் எப்படி வராங்கன்ட்டு. டயர்டாக வராங்க. இதுக்கப்புறம் அவங்கள ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் வந்து அதுக்குள்ளேயே தலை நல்லா காய வச்சுட்டு சும்மா எதனா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் பேக் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த ரூமில் வச்சுருங்க. லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைங்க. டெய்லியும் நான் வந்து இது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் அவங்க மிஸ்டேக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, அவங்க கிட்ஸு தானே. நானுமே நம்ம ஏஜில் வந்து அப்படி தான் பண்ணியிருப்போம். அதனால் அவங்கள நான் ஃப்ரீயாக விட்டுறது. ஒரு டைம் டென்ஷன் ஆகிடும். அந்த டைமில் வந்து திட்டிடுவேன் வேறு வழியே இல்லாமல்.
பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்கள் ரிஷிகா. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், அவள் இந்த ரூமுக்கு அந்த ரூம் பண்ணிகிட்டே இருக்கா. அதை தான் அவங்கக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே எனக்கு வந்து நல்லா வந்து டேபிள் ஃபேன் போட்டுட்டு நல்லா ஏர் வந்து காய வச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.5 hour ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்படியே தலை காய வச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லாவே ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன ஒர்க்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆஸ் யூஷுவல் வந்து வெஷில் வாஷ் தான். வெஷில் வாஷ் பண்ணணும், துணியெல்லாம் துவைக்கணும். இந்த மாதிரி ஒர்க் தான் ஒரு 1 hour எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வழுக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டேன். இப்படி இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் எனக்கு கச்சன்னு இல்லாமல் இருக்குது. ஆனால் தலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு ஃபீலிங் கொடுக்குது. சூப்பராக இவங்க வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரித்வின் பார்த்தீங்கன்னா ஒரே சேட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாருங்கள் என்ன நான் பண்ணிகிட்ருக்கான்னு. நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன் போல், அதை வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி உட்காந்துட்டு இருக்கான். எவ்வளோ அடம் பண்ணுறான் பாருங்கள். அவனை பார்க்க சொல்ல எனக்கு சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. அவனுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டேடி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இன்றைக்கி லாஸ்ட் டேனால அவங்களுக்கு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இவங்க ஏதோ ஒரு மில்க் ஷேக் மாதிரி பிஸ்தா ஃப்ளேவரும் பிளாக் கரண்ட்டும் வாங்கினாங்க. அப்புறம் வேஃபில் வந்து வாங்கினாங்க, சாக்லேட் இது வந்து சாக்லேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லோடிங் வந்து டார்க் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டு வர மாதிரி வரும். இதுதான் அவங்களுக்கு ஃபேவரெட்டு. இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு ஆர்டர் பண்ணி, இப்போ தான் வந்துச்சு. இவன் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் வந்து மில்க் ஷேக் வந்து இன்டேக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து இது வயிறு ஃபில்லிங்காக ஆகிடுச்சி, நடக்கவே முடியல. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என் கூட விளையாட காமிச்சிட்டே இருந்தேன். துணியெல்லாம் காய வச்சுட்டு நைட் ஆகிடுச்சா, ஒரு 7 மணிக்கே நான் வந்து தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தோசை தான். நான் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த மிளகா பொடி தான். இது வந்து நல்ல எண்ணெயில் வந்து நான் செஞ்சேன். நல்லெண்ணெய் சொல்லுவாங்களே அதில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நான் கீயில் செய்வேன். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நான் 2 தோசை சாப்பிட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தோசை சாப்பிடுவேன். பாப்பாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ரியாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் நிற்கவே முடியல, அந்தளவு ஸ்வெட்டு ஆகிட்டே இருக்குது. சைட் பை சைடு அவனுக்கு ஆளுக்கு 2 தோசை வேணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து மிளகா பொடி நல்லா பூண்டு இடித்து போட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணுறதுனா ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் இறக்கிடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து ஆளுக்கு 2 தோசை வந்து ரெடி பண்ணல, அவங்க 2 போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 தோசை சுட்டுட்டு ரியாவுக்கு அவங்களுக்கு வந்து மிளகா பொடி வச்சு எத்தனை போய் கொடுத்துடலாம். இப்போ அவள் சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல ரிஷிகாவுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஒருத்தருக்காக சுட்டு கொடுத்தா தான், சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம். அதுக்காக தான் எப்போவுமே தோசை வந்து பார்த்திங்கன்னா சூடாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. செஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சுலாம் நான் கொடுக்க மாட்டேன், எப்போவுமே சூடாக தான் கொடுப்பேன். இப்போ வந்து ரியாக்கு போய் கொடுத்துடலாம். அவங்க வந்து ஒரு மூவி வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியா கொடுத்துட்டேன். அவங்க வந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. எதனா ஒரு காமெடி மூவி வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹாரர் மூவி தான் விரும்பி பார்க்குறது. நான் அலோவ் பண்ணுறதில்ல. டேயில் வந்து பார்த்தா பரவாயில்ல, நைட்டில் பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்ணுறது கூட ரொம்பவே பயப்படுவாங்க. என்னால் சத்தியமாக முடியலங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரியே இருக்குது. என்னுடைய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே ஒரு தோசை சுடுறதுக்கே நல்லா ஸ்வெட் ஆகுது. ஒரு டக்குன்னு செஞ்சிடணுன்ட்டு மைண்ட் செட் வச்சுக்கின்னு இப்போ வந்து ரிஷிகாக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரிஷிகாக்கு இப்போ ரெடி பண்ணி அவங்க பிளேட்டில் கொடுத்துடலாம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது 2 தோசை தான். ஆனால் 1 ஹவருக்கு சாப்பிடுவாங்க. டிவி போட ஆரம்பிச்சிட்டேன்னா அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா ரொம்ப லேட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே என்ன பண்ணுறது, சுட்டு கொடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டோம். லாஸ்ட்டாக வந்து ரித்வினுக்கு தான் இப்போ ரெடி பண்ணணும். அவனுக்கும் தோசை ஊற்றிட்டேன். இப்போ அதை வேகட்டும். இப்போ வந்து ரிஷிகாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப லாங்காக கழித்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கு, ஒன்று மேலே ஒன்று வந்துகிட்டே இருக்கா. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நான் வீடியோ போடுறேன். ரிஷிகா பாருங்கள், அவளோட ஆட்டிடியூட் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபன்னாக பண்ணிகிட்டே இருப்பாள். தண்ணி வேணும்னு கேட்டாங்க, அதனால் தண்ணி மொண்டு கொடுத்தேன். சரி போய் குடிங்க. ரித்வினுக்கும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரித்வினுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக தோசை அப்படியே ஆப்பம் மாதிரி ஊற்றிட்டேன்னா அவனுக்கு பொறுமையாக ஊட்டி விட்டுருவேன். இப்போ அவ்வளோதான், இவனுக்கு ஊற்றியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.